நம்ம கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனல் சாங்ஸ் கேட்குறது, ஸ்பீச் கேட்குறது, மிரர் டாக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸை கொண்டு வரும். பட் கொஞ்சம் நாளாக நாளாக அது ஃபேட் ஆகிறத நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். எதனால் அப்படின்னா இது எல்லாமே ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன்ஸ் தான். பட் நம்ம பர்சனாலிட்டிலேயே ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், நான் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாகவே சேஞ்ச் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நான் சொல்ல போகிற இந்த சிம்பிள் ப்ராக்டிக்கல் திங்ஸை நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் பர்சனாலிட்டிலேயே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோட கான்ஃபிடென்ஸ்னால் என்ன, நீங்கள் எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாறுறது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கான்ஃபிடென்ஸை எது தடுக்குது, எது உங்களை ஹோல்ட் பேக் பண்ணுது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிட்டாலே ஒரு பாதி பிரச்சனை சரியாயிடும். கண்டிப்பாக நம்மளோட பர்சனாலிட்டியில் ஒரு சேஞ்ச் தெரியும். என் கான்ஃபிடென்ஸை என்ன ஹோல்ட் பேக் பண்ணுது, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கொஷின் இப்போ உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 கொஷின், இந்த 3 கொஷனை நீங்கள் ஆன்சர் பண்ணாலே உங்களை எந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்குது, ஏன் ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வர விட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஃப்ளெக்ஷனாக இது இருக்கும். இந்த விஷயங்களை சரி செய்கிறது மூலமாகவே நம்ம கான்ஃபிடென்ஸ் ஒரு 50% to 60% சரியாயிடும். ஸோ அது என்ன கொஷின்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். நம்பர் 1 இஸ், what situations make me feel insecure? Number 2 is, what negative thoughts do I have about myself? Number 3 is, are these fears based on facts or just assumptions? நம்பர் 1ல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நான் ரொம்ப சேஃபாக இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குட்டையாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஃபீல் பண்ணலாம். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், அந்த மாதிரி பல விஷயங்கள்னால நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். செகண்ட் கொஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு நம்மளை பற்றிய ஒரு நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கும் இல்லையா. ஒரு சிலருக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப சோம்பேறி, நான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஸ்லோவாக தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான பல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு நம்மளை பற்றியே இருக்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 3ல் நம்ம என்ன ரெஃப்ளெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இந்த முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபேக்டை பேஸ் பண்ண விஷயங்களா இல்லை ஜஸ்ட் அசம்ஷன்ஸா அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டியை நமக்குள்ளே கொண்டு வரணும். இந்த கிளாரிட்டியை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டாலே மோஸ்ட்டாக ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஜஸ்ட் நம்ம மனசில் தேவையில்லாத நிறைய விஷயங்களை அஸ்யூம் பண்ணிக்கிட்டே நம்மளால் நிறைய விஷயங்களை செய்ய முடியாமல் போயிடும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் நீங்கள் ஒரு பயம் இருக்கலாம், கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் அந்த பயத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பட் இன்னுமே அந்த பயம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்ஷன் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே வரவிடாமல் தடுக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய விதமான அசம்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம பற்றி சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பற்றி சொல்கிறது, இதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது. பட் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்றதுனால மட்டும் அது உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே போய் என்ன செய்யும், நம்மளை ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கும், நம்ம கான்ஃபிடென்ஸை உடைக்கும். ஸோ இந்த 3 கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்குள்ளே இருக்கிற பல கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா ரெக்டிஃபை பண்ண உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸ் நீங்கள் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நம்ம கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுல 3 ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதுதான் ரெஃப்ளெக்ஷன். ஸோ ரெஃப்ளெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், விச் இஸ் நம்பர் 2, ஒர்க்கிங் ஆன் இட். நம்ம பண்ண ரெஃப்ளெக்ஷனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்காக என்னோடய லைஃப் எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். எனக்கு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பட் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயம். ஸோ நான் நிறைய கல்ச்சுரல்ஸ்லேயே ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும், இன்ஃபேக்ட் நான் ஒரு அத்லீட். பட் நான் எந்த ஒரு காம்படிஷனில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டேன். சும்மா கேம்ஸ் பீரியடில் போயிட்டு நம்ம விளையாடும் போது என் பிடி சார்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுறியே, ஏன் நீ பார்ட்டிசிபேட் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் எனக்குள்ள பயம், ஒருவேளை நம்ம தோத்துட்டோன்னா நம்ம மேலே எல்லாரும் வச்சுருக்கிற ஐயோ இந்த பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாள், இவ இப்படி பண்ணிட்டாலேன்ற மாதிரியான ஒரு பேட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, நம்ம போய் தோற்றுறக்கூடாது, நம்மளை யாரும் கேலி செஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு.
ஒன்ஸ் நான் காலேஜ் என்டர் ஆனதுக்கப்புறம் நிறைய கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்கும். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே ஸ்டேஜ்க்கு பின்னாடி வந்து என்ஜாய் பண்ணுறதுல ஜாஸ்தி. பட் ஸ்டேஜ்க்கு மேலே எப்போவுமே நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. பட் எனக்கு அது ரொம்ப ஆசை, எல்லாரையும் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் எனக்குள்ளே நிறையா இருந்திருக்கு. பட் இந்த பயங்கள் எல்லாமே என்னை அந்த விஷயத்த பண்ணாமல் தடுத்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த பயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சுரல்ஸில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டேஜில் போய் எல்லாரும் முன்னாடியும் நின்று நான் ஸ்டெப்ஸை மறந்தேன். ஆனால் அங்கே ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்துச்சு. யாருமே என்னை கேலி செய்யவே இல்லை. நான் ஸ்டெப்ஸை மறந்ததுக்காக யாருமே வந்து இப்படி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி யாருமே என்னை சொல்லவே இல்லை. நான் கண்டினியூ பண்ணி ஆட ஸ்டார்ட் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன், வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு புது ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. நல்லா தான் இருக்குது, இதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இத்தனை நாளாக இதை பண்ணாமல் இருந்தோம், நம்ம திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணேன். பட் அங்கேயுமே வந்து ஒரு ஃப்ளாஸுமே இல்லாமல் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒன் ஃபைன் டே கல்ச்சுரல்ஸில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி குரூப் டான்ஸில் நாங்கள் செகண்ட் ப்ரைஸும் வந்து வின் பண்ணோம். அன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், நம்மளால் முடியாது, நம்ம பயத்தினால நம்ம நிறைய விஷயங்களை வந்து செய்யாமல் தான் இத்தனை நாள் இருந்திருக்கோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளால் எதுவுமே முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே பில்ட் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு வரல, செட் ஆகலை அப்படின்னு நீங்களே நினச்சி தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிட்டு அதை போயிடுறோம். பட் அதுதான் நம்ம பண்ணக்கூடாது. கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு செய்ய விடாமல் தடுக்குதுன்னா எந்த பயமும் இல்லாமல் அதை தாண்டி, அந்த பயத்தையும் தாண்டி நீங்கள் அந்த விஷயத்தை ரிப்பிட்டேட்டிவாக செய்யும் போது அந்த விஷயத்துக்கான கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஒதுக்கி வைக்காமல் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுறதுனால, ரிப்பிட்டேட்டிவாக செய்கிறதுனாலையும் உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ஒரு விஷயத்தை என்னால் முழு கான்ஃபிடென்ஸோடு செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சனாலிட்டியில் ஒரு ஷிஃப்ட் ஏற்படும். நீங்கள் உள்ளிருந்து அந்த கான்ஃபிடென்ஸை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாகவே மாறிடுவீங்க. நம்பர் 3 இஸ் ஆர் பிலீஃப் சிஸ்டம். நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்ட விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தாகட்டும், நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு வளர்ந்த விஷயங்கள், அதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு எந்த ஒரு நிச்சயமே கிடையாது. பட் ஜஸ்ட் இன் ஃபேக்ட் நம்ம அம்மா சொன்னாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்றதுனால அது உண்மை அப்படின்ற மாதிரி நம்புகிறோம். ஸோ இதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே என்னுடைய என்வயான்மெண்ட் ஆகட்டும், ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வரேன். என்னால் நினச்ச விஷயங்களை என்னால் வாங்க முடியாது. எப்போவுமே ஏதோ ஒரு பொம்மை வாங்கினாலும் சரி, இல்லை ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, அதோட ப்ரைஸ் டேக் திருப்பி எவ்வளோ இருக்குது, கம்மியாக இருக்கா அப்படின்றது தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் எடுத்ததுமே நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சீப் திங்ஸ் வாங்குறது தப்பு அப்படின்னு கிடையாது. பட் இது எனக்குள்ளே என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா, ஐம் நாட் வர்தி ஆஃப் குட் திங்ஸ். காஸ்ட்லியான திங்ஸ்க்கு வந்து நான் வர்தி கிடையாது, நான் அதுக்கு ஆசைப்படவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிலீஃப் எனக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் படித்த காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், நான் படித்த காலேஜில் எடுத்த டிகிரி ஆகட்டும், எது ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் தாண்டி இந்த டிகிரிக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது, மாதம் மாதம் நம்ம வந்து செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், ஸோ இது எடுத்தால் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்ற மாதிரியான ஒரு அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் வந்து நான் எப்போயுமே வந்து பெரிய பெரிய விஷயங்களுக்கெலாம் ஆசைப்பட மாட்டேன், அது நமக்கான விஷயம் கிடையாதுன்னு சொல்லி எப்போவுமே ஒதுங்கி தான் இருப்பேன். இந்த விஷயங்கள் எல்லாமே டெஃபினட்டாக என்னுடைய கான்ஃபிடென்ஸை ரொம்பவே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஸோ ஒன்ஸ் பிஜி வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஓகே, இன்னொன்னும் இவ்வளோ நாள் வந்து நான் இந்த மாதிரி இது ஓகே இதுக்கு மேலே நான் ஆசைப்படக்கூடாதுன்னு நினச்சேன். பட் பிஜி வந்து நான் ஒரு நல்ல காலேஜில் தான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நான் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்குள்ளே இருந்துச்சு, ஐயோ நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்துகிறோமே, செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், நம்ம பாட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணணுன்ற மாதிரி வழியை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் காலேஜ் போயிட்டே வந்து டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளாம் அந்த விஷயத்த பண்ண முடியாது, நான் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் அதுக்கு தகுதியானவ கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த விஷயத்த போய் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை எப்படி சமாளித்து அதில் சக்ஸஸை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிகள் வந்து அதை பண்ண தான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ அதுக்கு முன்னாடியே இல்லை இல்லை அதை நான் பண்ணக்கூடாது, எனக்கு அது பயமாக இருக்குது, அதுக்கு நான் டிசர்விங் கிடையாது அப்படின்ட்டு ஒதுங்கி போகவே கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம், நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்து கேட்டு வளர்ந்த விஷயங்கள், அது அசம்ஷனாக இருக்கட்டும், ஃபேக்டாக கூட இருக்கட்டுமே, இதையெல்லாம் உடைச்சு நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும்போது தான் உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற விஷயம் வரும். இந்த உலகத்தில் முடியாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. we can find ways to figure out things. ஸோ உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை வந்து இரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிரெயினை வந்துட்டு ரீவயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டோரியை நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் லைஃப் இப்படி தான் இருக்கணும், நான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். உங்களுடைய லைஃப் ஸ்டோரி உங்கள் கையில் தான், அதை வேறு யாரையுமே எழுத விடாதீங்க. உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.